So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்க பர்சனோட ஹார்ட் ஃபெல்ட் மெசேஜஸ் என்ன அப்படின்ற பத்தி வந்து பார்க்கலாம். ஸோ என்ன ஒரு சில விஷயம் அவங்க வந்து டீப்பா அவங்க மனசுல வச்சிருக்காங்க, என்ன ஒரு சில விஷயம் அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது இந்த விஷயம் நம்ம வந்து எதர் நம்ம இப்போ இந்த பர்சனோட நீங்க இப்போ ஏதாவது நெக்ஸ்ட் ஏதாவது மீட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுல கூட அவங்களோட எனர்ஜிஸ் என்னவா இருக்கு அப்படின்றதும் இதுல வந்து கவர் அப் ஆகும். ப்ளஸ் இப்போ அவங்கள மீட் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போதைக்கு இல்லை அப்படின்னா கூட ஸோ அவங்க என்ன ஒரு சில விஷயம் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து ஷேர் பண்ணுவாங்க, அவங்க மனசுல என்னதான் ஆக்சுவலா இருக்கு உங்களை பத்தி அப்படின்ற அந்த ஃபீலிங்ஸை பத்தி நம்ம இங்க வந்து கவர் அப் பண்ணலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் கமெண்ட் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதுல உங்களோட ஹைப்போட சப்போர்ட் நீங்க கண்டிப்பா வந்து கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட பர்சனல் லைஃபுக்கு இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ். ஓகே, ஸோ இந்த மெசேஜஸ் வந்து நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா ரெண்டு பேரோட சைட்லுமே இந்த ஒரு எனர்ஜி வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ அது உங்களுக்கு எப்படி ரெசல்ட் ஆகுதோ அதை படி நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்களும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அண்ட் அதே மாதிரி உங்களோட பர்சனும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து இருக்கு. ஸோ இது எப்படி உங்களுக்கு ரிசல்ட் ஆகுதோ அதை படி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. பட் இந்த ரீடிங் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஒரு சில கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்களும் உங்களோட பர்சனும் நான் வந்து பார்க்கும்போது மேக்ஸிமம் ஒரு கார்மிக் சிச்சுவேஷன்ஸ்ல கண்டிப்பா நீங்க ரெண்டு பேருமே வந்து போயிருப்பீங்க. ஏதாவது ஒரு சில ஷேடோ விஷயம் நான் இங்க வந்து பாக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு ஷேடோ ஒர்க்கான ஒரு விஷயம் நான் இங்க வந்து பாக்குறேன். இங்க என்ன மெயினா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கார்மிக்கான ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். ரொம்பவே ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்து என்னன்னா சடனா வந்து பார்க்கும்போது சம்மந்தமே இல்லாத ஒரு சில பிரச்சனை, சம்மந்தமே இல்லாம யார் யாரோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுனால உங்களுக்கும் உங்க பர்சனுக்குள்ளேயும் ஒரு ஒரு பிரிவினையா இருக்கட்டும், ஒரு சண்டை வரதா இருக்கட்டும். ஸோ 2 பேருக்குள்ளேயும் ஒரு புரிதல் இல்லாம மாத்தி மாத்தி ஒரு சண்டை போடுற ஒரு சிச்சுவேஷன்ஸா இருக்கட்டும், இல்ல விலகி போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ஸா இருக்கட்டும். என்ன பேசினாலும் அவங்களும் புரிஞ்சுக்க ரெடியா இருக்க மாட்டாங்க. என்ன அவங்க உங்ககிட்ட வந்து பேசினாலுமே அதை உங்களுக்கு புரிஞ்சுக்க நீங்களும் ரெடியா இருக்க மாட்டீங்க. ஸோ ஏதோ எப்படி சொல்றதுன்னா ஒரு யாரோ இப்ப கண்ணு வச்சா எப்படி எந்த விஷயம் ஒண்ணும் இல்லாம போயிரும் இல்லையா? அது மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ ஒரு ஒரு டஃப்பான ஒரு ஜேர்னி கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். ஒரு கார்மிக் சிச்சுவேஷன்ஸ் அப்படின்றது டெஃபினட்டா இங்க வந்து இருந்திருக்கும் அப்படின்றத நான் இங்க வந்து பார்க்குறேன். நிறையா நீங்க வந்து ஃபைட் பண்ணியிருக்கலாம். சில பேருக்கு இங்க நம்ம வந்து பார்க்கும்போது, இது ஒரு லவ் மேரேஜா கூட சில பேருக்கு வந்து இருந்திருக்கும். ஸோ நீங்க லவ் பண்ணி இந்த பெர்சன வந்து மேரேஜ் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த மேரிட்டல் லைஃப் கொஞ்சம் நல்லா போன மாரி இருந்தாலுமே, சம்மந்தமே இல்லாம இந்த மாரி ஒரு சில பிரச்சனைகள் வந்து உருவாகியிருக்கலாம். ஸோ இப்படி லவ் பண்ண ஒரு பெர்சன நம்ம வந்து மேரேஜ் பண்ணியிருக்கோம். மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு சில இஷ்யூஸ் வருது அப்படிங்கிறப்போ, சில நேரத்துல இது ஒரு செப்பரேட்டான ஒரு கேஸஸாவும் போயிருக்கலாம். நீங்க 2 பேருமே கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறதாவோ, கொஞ்சம் செப்பரேட்டா இருக்கிறதாவோ அந்த மாதிரியும் வந்து இருந்திருக்கலாம். வெரி ஃபியூ பீப்புளுக்கு இந்த விஷயம் ரெசனேட் ஆகும். எல்லாருக்குமே ரெசனேட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. சப்போஸ் இப்போ ஃபேமிலியோட லைக் எப்படி சொல்றது, ஒரு ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாம நீங்க இப்போ இந்த பர்சனை வந்து விரும்பியிருக்கீங்க, இந்த பர்சனை நீங்க வந்து மேரேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்க வந்து உங்க ஃபேமிலி கிட்ட வந்து ஃபைட் பண்ணிட்டு கண்டிப்பா இந்த பர்சனுக்காக நீங்க வந்து செப்பரேட்டா வெளியில வந்திருப்பீங்க. பட் ஆஃப்டர் த மேரேஜ் இந்த இஷ்யூஸ் நடந்திருக்கு அப்படின்றனால உங்களால உங்க வீட்லயும் வந்து போக முடியாது. உங்க வீட்டில் இருக்கவங்ககிட்டயும் உங்களால வந்து அதாவது சப்போர்ட் அவங்ககிட்ட வந்து கேட்க முடியாது. உங்களோட பேரண்ட்ஸா இருக்கட்டும், உங்களோட சிப்ளிங்ஸா இருக்கட்டும். ஸோ பொதுவாகவே உங்க ஃபேமிலிட்ட உங்களால வந்து சப்போர்ட் கேட்க முடியாது அப்படின்ற பட்சத்துல நீங்க தனியா உங்களோட லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். சில பேர் இப்போ நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, ஸோ நீங்க அந்த அந்த ஒர்க் அந்த அந்த விஷயத்துல தான் நீங்க இப்போ உங்களோட லைஃப்பை நீங்க வந்து டேக் கேர் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட எக்ஸ்பென்ஸா இருக்கட்டும், நீங்க பாத்துக்கிறதா இருக்கட்டும் உங்களோட லைஃப்பை. ஸோ அது எல்லாமே அப்படிதான் வந்து போற மாதிரி எனக்கு வந்து தெரியுது. ஓகே, ஸோ இது ஒரு சில பேருக்கு வந்து ரெசனேட் ஆகலாம். பட் மேக்ஸிமம் கேசஸ் நம்ம வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா இந்த கார்மிக் சிச்சுவேஷன் இந்த கார்மிக் டைம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து நடந்திருக்கும். நிறைய ஒரு சில ரிஃப்ளெக்ஷனான ஒரு விஷயம் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. திடீர்னு ஏதாவது பயப்படுறது, தனியா ஏதாவது இப்ப நீங்க இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி திடீர்னு ஏதாவது பயப்படுவீங்க, ஷிவரிங் ஆவீங்க, நர்வஸ் ஆவீங்க, சம்மந்தமே இல்லாம ஒரு பயம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இது ரிலேஷன்ஷிப்னால வரக்கூடிய இந்த ஒரு பயம் தான். ஏன்னா நீங்க வந்து லைக் சில நேரத்துல வந்து என்ன அப்படின்னா உங்க மேல ஏதாவது மிஸ்டேக்கோ, நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களோ, அதனாலதான் இவங்க வந்து இப்படி பண்றாங்களே, அதனால அவங்க இந்த மாதிரி வந்து நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு அந்த ஒரு தாட்டுமே அவங்களுக்கு வந்து இருந்திருக்கலாம். ஸோ சில பேர் வந்து என்னன்னா லைக் உங்க மேல வந்து பிளேம் ஏதாவது நீங்க வந்து போட்டிருப்பீங்க. நம்ம ஏதாவது பண்ணதுனாலயோ என்னவோ இந்த பர்சனாலிட்டி பிஹேவ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி உங்க மேல ஒரு செல்ஃப் பிளேம் ஏதாவது போட்டிருப்பீங்க. சில நேரத்துல வந்து என்ன அப்படின்னா இல்ல அந்த பர்சன் தான் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க, அவங்க மேலதான் எல்லா மிஸ்டேக்ஸுமே இருக்கு அப்படின்ற மாதிரியும் நீங்க அப்படியும் ஒரு விஷயம் நீங்க வந்து நினைச்சிருக்கலாம்.
ஸோ இதுல பொதுவாவே யாரெல்லாம் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் கேட்டகரி மாரி உங்க மேல நீங்க ப்ளேம் போடுறீங்களோ அதெல்லாம் வேண்டாம். ஓகேங்களா? இங்க வந்து டைம் சரியில்ல. கார்மிக் டைம் பீரியடா இருக்கு. கார்மிக் டைம் பீரியட் இருக்கும்போது இப்படிதான் தாட் வரும். இப்படிதான் தோணும். இந்த மாரி தான் வந்து ஒரு மாரி நெகட்டிவா போற மாரி தான் வந்து இருக்கும். இது வந்து இயற்கை. இது வந்து யாருக்கும் அத பத்தி உங்களுக்கு அத பத்தின விஷயம் வந்து உங்களுக்கு அவ்வளவா தெரியல அப்படின்றனால, நீங்க உங்களுக்கு அத வந்து புரிஞ்சுக்க முடியல. பட் பொதுவாவே இப்போ ஒரு கார்மிக் சிச்சுவேஷன்ஸ் இருக்கு அப்படின்றப்போ, இந்த மாரி நெறைய செல்ஃப் டவுட், இந்த மாரி ஒரு ஓவர் திங்கிங்கா இருக்கட்டும். ஸோ எதுக்குடா வாழ்றோம்? ஏன் வாழ்றோம்? ஏன் நமக்கு மட்டும் இப்படி லைஃப் இருக்கு? ஏன் எப்ப பார்த்தாலும் நம்மளோட லைஃப்ல இந்த மாரி ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு? ஒரு விஷயத்த இவ்வளோ தூரம் நம்ம விரும்பி நம்ம அடையணும்னு நினைக்கிறப்ப, ஏன் அதுல இவ்வளோ பிரச்சனை வருது? அப்படின்ற மாரி. ஸோ உங்களுக்கு நெறைய இந்த மாரி ஒரு சில தாட்ஸ் ஏதாவது வந்திருக்கலாம். ஸோ பொதுவாவே செல்ஃப் ப்ளேம் ஏதாவது பண்றீங்க, உங்க மேல மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்ற மாரி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, அது எதுவுமே வேண்டாம். அண்ட் பொதுவாவே உங்க பெர்சனோட சைட்லயும் மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்ற மாரியும் ஒரு அவங்க மேலயும் ஒரு ஜட்ஜ்மென்ட்டா, அவங்க மேலயும் ஒரு அலிகேஷன்ஸோ அந்த மாரி எதுவுமே வந்து போடாதீங்க. இங்க வந்து சிச்சுவேஷன்ஸ் தான் கொஞ்சம் ப்ராப்ளமா இங்க வந்து இருக்கு. இந்த இந்த விஷயத்துல இன்னொரு ஒரு விஷயத்தையும் நான் வந்து பார்க்குறேன். சில பேரு நம்ம வந்து பார்க்குறப்ப, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது உங்ககிட்ட கொஞ்சம் க்ளோஸா இருக்காங்க, க்ளோஸா பழகுறாங்க அப்படின்னாலுமே, அவங்க ஏதாவது உங்க பெர்சன பத்தி ஏதாவது ட்ரிகர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதனாலயும் நீங்க வந்து ரியாக்ட் ஆயிருக்கலாம். சேம் கோஸ் டூ உங்களோட பெர்சன் பண்ண மிஸ்டேக்ஸ்மே நம்ம இங்க வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு யாராவது உங்கள பத்தி ஏதாவது ட்ரிகர் பண்ணியிருந்திருப்பாங்க. உங்களோட க்ளோஸ்ட் சர்க்கிள்ல இருக்கவங்க, இல்ல அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருக்கட்டும். ஸோ அவங்க யாராவது உங்கள பத்தி ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து புரணி பேசுறதா இருக்கட்டும், ஒரு ஒரு உங்கள வந்து ஒரு பேக் ஃபயர் பண்றதுக்கு என்னென்ன விஷயம்லாம் வந்து பண்ணணுமோ, அந்த மாரி வந்து ஒரு ஒரு க்ளோஸ்டான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டே மேனிபுலேட் பண்ணி யாராவது வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க மேனிபுலேட் பண்ணனாலே என்னவோ இந்த விஷயம் இங்க வந்து வெடிச்சிருக்கும். ஓகே. ஸோ அது எய்தர் இந்த மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணியிருக்கலாம், இல்லன்னா உங்களோட பெர்சன் வந்து பண்ணியிருக்கலாம். இந்த 2 பேர்ல யாருக்காவது அந்த விஷயம் நடந்திருக்கும். ஏன்னா இந்த எனர்ஜிய பொறுத்தளவுக்கு இது அப்படியே 2 சைடுமே தான் இங்க வந்து இருக்கு. ஸோ இங்க அக்யூரேட்டா நம்மனால வந்து என்ன அப்டின்னா, உங்க பெர்சன் தான் இந்த மாரி பண்ணியிருப்பாங்க அப்டின்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு உங்க பெர்சன் பண்ணியிருக்கலாம். சில பேருக்கு நீங்க பண்ண மிஸ்டேக்காவும் இருக்கலாம். ஓகே. அது டிபெண்ட்ஸ் அப்பான். அது இப்ப நான் இந்த ஸ்டோரி சொல்லும்போது உங்களுக்கு கண்டிப்பா புரியும் இல்லையா? அதுக்கேத்த மாரி நீங்க இந்த வீடியோவ நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ யாருக்கு எந்த எனர்ஜி ரெசனேட் ஆகுதோ அதுபடி நீங்க வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்க்கும்போது, இந்த பெர்சன் த்ரூ ஓகே. இத ஃபர்ஸ்ட் நான் சொல்லி முடிச்சுர்றேன். ஸோ ரைட் நவ் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்போ கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாம இருக்கு. உங்க பெர்சனுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு கிளாரிட்டியுமே இங்க வந்து இல்ல. சில பேருக்கு நான் சொன்ன மாரி இப்ப நீங்க மேரேஜ் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஸ்பௌஸ்க்காக அந்த வீடியோ நீங்க வந்து பார்க்குறீங்க. லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்போ, ஒரு குழந்தையா இல்லன்னா 2 குழந்தை கண்டிப்பா வந்திருக்கும். மேக்ஸிமம் பேருக்கு 1 குழந்தை வந்து இருந்திருக்கும். ஓகே. ஒரு சிங்கிள் கிட் கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். ஸோ அப்ப கிட்டோட ஃபியூச்சரும் வந்து பார்க்கணும். கிட்டோட லைஃப் ஸ்டைலுமே நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்ற பட்சத்துல, இப்போ அஸ் அ பேரண்டா இப்படி வந்து சிச்சுவேஷன்ஸ் இவ்வளோ தூரம் வந்து ப்ராப்ளமா போயிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல, ஸோ எந்த ஒரு கிளாரிட்டியுமே வந்து இங்க இல்லாம இருக்கு. எல்லா இடத்துலயும் திரும்பி பார்த்தா எல்லாமே ஒரு மாரி டார்க்கான ஒரு லைஃபா தான் இங்க வந்து இருக்க மாரி உங்களுக்கு தோணும். எங்க போனாலுமே இப்போதைக்கு உங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே வந்து கிடைக்காது. யாரு த்ரூவும் எந்த ஒரு ஹெல்ப்போ, ஒரு கைடன்ஸோ உங்களுக்கு வந்து கிடைக்காது. அவங்க ஃபேமிலிய இன்வால்வ் பண்ணாலும் சரி, இல்ல உங்களோட ஃபேமிலிய இன்வால்வ் பண்ணாலும் சரி, இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ இன்வால்வ் பண்ணாலும் சரி, எதுவுமே இங்க கரெக்ட்டா வந்து ஒர்க் ஆக போறது கிடையாது. ஓகே. ஸோ அது மாரி நீங்க இன்வால்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் கூட, உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். எதுவுமே வந்து வேலைக்கு ஆகல அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது எல்லாமே இந்த ஒரு டார்க் சைட், இந்த ஒரு கார்மிக் டைம் எல்லாமே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்க்கும்போது, செகண்ட் திங் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதுல ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் வருமான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, டெஃபினட்டா சேஞ்சஸ் அப்படின்றது கண்டிப்பா வரும். இந்த கனெக்ஷன் சோல்மேட்டான ஒரு கனெக்ஷன் தான். இத யாரு நெனச்சாலும் வந்து பிரிக்க முடியாது. ஓகே. அத நான் ஸ்ட்ராங்கா இங்க நான் வந்து உங்களுக்காக நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த எனர்ஜிஸ் நான் ரொம்ப கிளியராவே வந்து பார்க்குறேன். இந்த கார்மிக் சிச்சுவேஷன்ஸ்னால இப்போ உங்க சைட்ல ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா, அத பத்தி நீங்க உங்க பெர்சன் கிட்ட இத பத்திலாம் நீங்க அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணலாம். அண்ட் அவங்களும் ஒரு சில விஷயம் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. சச் கைண்ட் ஆஃப் கேசஸ் இப்போ உங்க தரப்புல எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே இல்ல. இது மாரி நீங்க யாரு த்ரூ நீங்க வந்து ட்ரிகர் ஆகல அப்படின்னா, தென் தட் இஸ் வெல் அண்ட் குட். ஸோ உங்க பெர்சன் ட்ரிகர் ஆயிருப்பாங்க. இத பத்திலாம் அவங்க உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இத பத்திலாம் அவங்க உங்ககிட்ட வந்து சொல்லலாம். பர்ட்டிகுலரா யாரு வந்து இந்த மாரி பிரச்சனை பண்ணா, யாரு இவங்கள வந்து ட்ரிகர் பண்ணா, யாரு இவங்கள வந்து மேனிபுலேட் பண்ணா அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ அவங்க ஃபியூச்சர்ல இத பத்திலாம் அவங்க அவங்க கிட்ட அவங்க வந்து ஷேர் பண்ணலாம். இத பத்திலாம் அவங்க கிட்ட வந்து சொல்லலாம். ஸோ
சொல்லும்போது உங்களுக்கு கண்டிப்பா வந்து தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெர்சன் தான் இந்த வேலைய வந்து பண்ணது. உங்க 2 பேருக்குள்ள ஒரு ப்ராப்ளமா வந்து கிரியேட் பண்ணது. ஸோ அது உங்க பெர்சன் உங்ககிட்ட வந்து சொல்லும்போது ஏன்னா அவங்க மனசுல இந்த விஷயம்லாம் இருக்கு. இத பத்தி அவங்க சொல்லும்போது உங்களுக்கு கிளியரா வந்து புரியும். அண்ட் அவங்க கிட்ட கொஞ்சம் இனிமே வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா யாருனால ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, கொஞ்சம் விலகி இருக்கிறது வந்து பெட்டர். ஸோ அவங்க திருந்துவாங்க, அவங்க மாறிடுவாங்க, அவங்கனால ஒரு கெட்டது நடந்திருக்கு, திருப்பி நடக்காது, அவங்க மாறிடுவாங்கன்னு மட்டும் அந்த மைண்ட் செட் வச்சுக்காதீங்க. ஒருத்தவங்க ஒரு பிரச்சனை கிரியேட் பண்றாங்கன்னா, கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனையா தான் வந்து போகும். ஸோ அந்த விஷயத்த நீங்க உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அந்த கல்பிரிட் யாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, கொஞ்சம் அவங்கள்ட்ட இருந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது உங்க ரிலேஷன்ஷிப்ப இன்னும் நல்லா ஒரு ஹெல்த்தி பாண்டா வந்து வச்சுக்கும். ஸோ இந்த சில விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, எஸ் உங்களோட கனெக்ஷன் இங்க நம்ம வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன் தான். யார் நெனச்சாலும் இது வந்து பிரிக்க முடியாத ஒரு கனெக்ஷன் தான். அதனால தான் நீங்க வந்து இவ்ளோ ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நடந்தாலும் சரி, இவ்ளோ ஒரு கார்மிக்கான ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் சரி, திருப்பி நீங்க வந்து சேர்றீங்க. ஓகே. இது வந்து கார்மிக் சோல்மேட் அப்படின்றது கிடையாது. இது வந்து சோல்மேட்டோட எனர்ஜிஸா தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ அதனால என்னதான் ஒரு சில பிரச்சனை நடந்தாலும் நீங்க கண்டிப்பா வந்து சேருவீங்க, ஒண்ணு சேருவீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. எஸ்பெஷலி நான் சொன்ன மாரி பர்ட்டிகுலரா வந்து குழந்தை இருக்கு, கிட்ஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ அந்த கிட்ஸோட ஃபியூச்சருக்காக உங்க பெர்சன் கண்டிப்பா இறங்கி வரதான் வந்து செய்வாங்க. அந்த ஃபேமிலி அவங்களுக்கு வேணும். அதாவது பொதுவா நீங்க, உங்களோட பெர்சன் அதே அண்ட் அஸ் வெல் அஸ் கிட்ஸ். ஸோ இங்க வந்து பார்க்குறப்ப அந்த ஒரு ஹோல் ஃபேமிலி வைப் தான் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ டெஃபினட்டா இங்க நம்ம வந்து பார்க்கும்போது, ஸோ கிட்ஸுக்காகவும் சரி, உங்களுக்காகவும் சரி, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, கிட்ஸுக்காக தான் இறங்கி வராங்கலாம் கிடையாது. பொதுவா அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும். அவங்க ஆசைப்பட தான் வந்து செய்றாங்க. அவங்களுக்கு உங்க மேல வந்து பிரியம் இருக்கு. அந்த ஒரு லவ் எல்லாமே வந்து இருக்க தான் செய்யுது. முக்கியமா அந்த ஃபேமிலி மேல அவ்வளோ ஒரு பாசம் உங்க பெர்சனுக்கு இருக்க தான் செய்யுது. ஸோ டெஃபினட்டா ஸோ கிட்ஸோட ஃபியூச்சருக்காகவும் அவங்க கண்டிப்பா வந்து திரும்பி வர தான் வந்து செய்வாங்க. ஸோ அவங்க எய்தர் ஒரு மேல் பெர்சனா இருந்தாலும் சரி, ஒரு ஃபீமேல் பெர்சனா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அந்த ஒரு மேரிட்டல் லைஃப்ப அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி தான் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அகெயின் இங்க நம்ம வந்து பார்க்குறப்ப வெரி பியூட்டிஃபுல் ஆன ஒரு ரீயூனியன் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். நெறைய பேருக்கு இங்க நம்ம வந்து பார்க்குறப்போ, ஒரு 45 டேஸ்க்குள்ள இந்த பெர்சன் உங்ககிட்ட வந்து பேசலாம். இல்ல ஒரு 35 டூ 45 டேஸ்க்குள்ள இவங்க உங்ககிட்ட வந்து பேசலாம். இல்ல கரெக்ட்டா அந்த ஒரு 35 டேஸோ, கரெக்ட்டா அந்த ஒரு 45 டேஸோ இவங்க வந்து உங்ககிட்ட பேசுற மாரி தான் இங்க வந்து இருக்கு. ரீயூனைட் ஆகக்கூடிய ஒரு சிம்ப்டம்ஸ் கண்டிப்பா நீங்க வந்து பார்ப்பீங்க. எய்தர் அதுதான் மேக்ஸிமம் ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ்க்குள்ளேயே இங்க நம்ம வந்து பார்க்குறப்போ, உங்க பெர்சன் த்ரூ உங்களுக்கு அந்த ஒரு கான்வர்சேஷன் கண்டிப்பா வரும். அது வந்து ஜஸ்ட் கான்வர்சேஷன் மாரி மட்டும் வந்து இருக்க போறது கிடையாது. அவங்க வந்து அந்த ரீயூனைட் தான் வந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. நீங்க 2 பேரும் மறுபடியும் ஒண்ணு சேர்றதுக்கு தான் அந்த விஷயம் வந்து நடக்குது. ஜஸ்ட் சும்மா பேசிட்டு போறாங்க அப்படின்னு கிடையாது. நீங்க சேர்ந்து வாழ்றதுக்குரிய அந்த ஒரு மூவ்மெண்ட் தான் இங்க வந்து நடக்க போகுது அப்படின்றத நான் வந்து பார்க்குறேன். ஸோ ஃபைனலா இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்க பெர்சன் அவங்களோட பவருக்கு திருப்பி வராங்க. ஆ பாஸ்ட்ல என்ன ஒரு சில பேர்னால ஒரு ப்ராப்ளம் நடந்ததா இருக்கட்டும், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்ததா இருக்கட்டும், அவங்க சில பேர நம்பி ஏமாந்து போன சில விஷயமா இருக்கட்டும். ஸோ அந்த அந்த விஷயத்துலருந்து எல்லாமே ஒரு தெளிவான ஒரு மூவ்மெண்ட்டுக்கு இப்ப அவங்க வந்து வர மாரி தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஓகே. ஆ ஸோ எஸ். ஏன்னா இங்க வந்து அந்த டார்க் பீரியட் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் இருந்தாலுமே, பட் ஓரளவுக்கு இப்ப அது வந்து வெளில போகுது. அந்த டார்க் டைம் வந்து கொஞ்சம் வெளில போகுது. எஸ்பெஷலி என்னன்னா, இந்த கார்மிக் டைம் பீரியட் வந்து கொஞ்சம் இனிமே வந்து இருக்காது அப்படின்ற மாரி தான் இருக்கு. அதாவது இவ்வளோ டைம் வரைக்கும் இருந்த அந்த டார்க் டைம் நம்ம அந்த கார்மிக் டைம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அது கொஞ்சம் வந்து விலகி போகுது அப்படிங்கிறப்போ, கொஞ்சம் கொஞ்சமா உங்க பெர்சனுக்கும் சரி, உங்களுக்கும் சரி ஒரு கிளாரிட்டி கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஏன்னா நேரம் நல்லா இருக்கும்போது தான் நமக்கு ஒரு விஷயமே வந்து புரியும். நமக்கு ஒரு நல்ல விஷயமே வந்து நடக்கும். நேரம் சரியில்ல அப்படின்னா, நம்ம என்ன எஃபோர்ட் போட்டாலும் சரி, நம்ம என்ன பண்ணாலுமே சரி, அது எதுவுமே வந்து ஒத்து போறதே வந்து கிடையாது. அது நடக்கவும் நடக்காது. சில பேருக்கு லைக் இந்த டைம்ல பிலீஃப் இருக்கா இல்லையான்னு எனக்கு வந்து தெரியல. ஏன்னா சில பேர் வந்து லைக் இது எல்லாமே ஒரு மூட நம்பிக்கைன்னு கூட நினைக்கலாம். பட் நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே வந்து நல்லா தெரியும். எல்லா விஷயத்துக்கும் ஒரு நேரமும் காலமும் தான் நமக்கு வந்து ஒரு பதில் சொல்லும். ஸோ நம்ம ஒரு டைம்ல வந்துட்டு பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நமக்கு நேரம் சரியில்லைன்னா எல்லாமே நெகட்டிவா தான் நமக்கு நடக்கும். இதே இது நம்ம எந்த ஒரு எஃபர்ட்ஸுமே நம்ம வந்து போடாம வந்திருப்போம். சம்மந்தமே இல்லாம ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்துல நமக்கு ஒரு நல்ல விஷயம் நமக்கு வந்து நடக்கும். அது நம்ம நேரம் தான். எல்லாத்துக்குமே டைம் தான் ரீசன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நெறைய விஷயத்துல நானுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கேன். ஸோ எவ்ரி டைம் நம்ம வந்து பார்க்குறப்போ, நேரம் தான் நம்மள வந்து எல்லா விதத்துலயும் நம்மள வந்து ஹீல் பண்ணவும் செய்யும். நம்மளோட லைஃப்ல ஒரு குட் டைமும் அதான் குடுக்கும், பேட் டைமும் அதான் குடுக்கும். ஸோ லைஃப் இஸ் ஆல்வேஸ் லைக் அந்த ஒரு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் மாரி தான்.
அந்த ஒரு காலச்சக்கரம் மாதிரி தான். ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்றது நம்மளோட லைஃப்ல எப்பயுமே வரதான் செய்யும். கேஸான சிச்சுவேஷன்ஸா இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சரா இருக்கட்டும், அது நம்மளோட லைஃப்ல வரதான் செய்யும். ஓகே, ஸோ இப்போ நீங்க பார்த்தது எல்லாமே ஒரு கேஸான ஒரு பீரியடா இருந்திருக்கும். 2 பேருக்குமே ஒரு டஃப்பான ஒரு ஜர்னி தான். 2 பேருக்குமே ஒரு டஃப்பான ஒரு லைஃப் ஸ்டைல் தான் கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. பட் இனிமே வரக்கூடிய இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் கொஞ்சம் அந்த சேஞ்ச் நீங்க வந்து பார்க்கலாம். சடனா எதுவுமே சேஞ்ச் ஆக போறது கிடையாது. லிட்டில் பிட்டா ஸ்லோவா அந்த விஷயம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அது சின்னதா சேஞ்ச் ஆனாலே நீங்களும் சரி, உங்களோட பெர்சனும் சரி, கொஞ்சம் ஹாப்பியா ஆயிருவீங்க இல்லையா? கொஞ்சம் ரிலாக்ஸா நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த விஷயம் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ இனி வரக்கூடிய இந்த ஃபியூச்சர் டைம்ல நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடிய அந்த ஒரு மூமெண்ட் கண்டிப்பா வந்து இருக்கும். அண்ட் கிட்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த கிட்ஸ் டெஃபினட்டா அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. சில பேருக்கு இன்கேஸ் கிட்ஸ் இல்ல அப்படின்னா கூட ஃபியூச்சர்ல நீங்க இந்த பிரெக்னன்சி அந்த மாதிரி ஒரு சில பிளானிங் ஏதாவது வந்து பண்ணலாம். கிட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஃபியூச்சர் பத்தி நீங்க ஏதாவது வந்து பார்க்கலாம். ஸோ உங்க பர்சன் அதை பத்தின சில விஷயங்கள் ஏதாவது வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பொதுவாகவே வந்து ஃபேமிலியா வந்து வாழ்றதுக்கு என்னவோ அந்த விஷயங்கள் இங்க வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு பிரைட் ஃபியூச்சரை பேஸ் பண்ண அந்த விஷயம் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து லைக் நியரஸ்ட் டெம்பிள் ஏதாவது இருக்கு அப்படின்னா ப்ரேயர்ஸ் ஏதாவது கண்டிப்பா பண்ணுங்க. ஸோ இந்த டைம்ல வந்து எதுவும் வீக்கரா வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். கொஞ்சம் அந்த ஒரு பாசிட்டிவா இருக்கிறதுக்கு சம் கைண்ட் ஆஃப் ப்ரேயர் மெடிடேஷன் கண்டிப்பா வந்து பண்ணுங்க. ஸோ தட் அந்த ஒரு சில இன்னர் ஒர்க் பண்ண பண்ண கொஞ்சம் நீங்க வந்து அந்த ஒரு பாசிட்டிவா ஒரு ரிலீஃபா நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் எஸ்பெஷலி உங்க பர்சன் இந்த மாதிரி சில விஷயம் எல்லாமே டீப்பா நடந்த சில விஷயம் எல்லாமே உங்ககிட்ட வந்து வெளிப்படையா ஷேர் பண்ணும்போது உங்களுக்கும் நிறைய கிளாரிட்டி கண்டிப்பா இந்த கனெக்ஷன்ஸ்ல வந்து கிடைக்கும். இனி வர டைம் பீரியட் எல்லாமே உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரீயூனியனான ஒரு நோட் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ திஸ் இஸ் ரியலி அ சோ பியூட்டிஃபுல் எனர்ஜி. ஸோ இந்த ரீடிங்கை நீங்க 666 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. சில பேர் இந்த ரீடிங்கை பார்க்குறவங்க மேபி நீங்க 666, 222 ஆர் 111 நம்பர் கூட நீங்க வந்து பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். நிறைய பேருக்கு நம்ம வந்து பார்க்கும்போது மேபி நீங்க 444 இல்லைனா 1111 பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாகவும் இருந்திருப்பீங்க. அண்ட் ஃபார் சம் கைண்ட் ஆஃப் பீப்புள் நீங்க ஏதாவது ஒரு சில 1212 அப்படின்ற ஒரு நம்பருமே நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ இதுல நீங்க எந்த நம்பர் நீங்க வந்து பார்த்தாலும் சரி கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. பட் இந்த ரீடிங்கை நீங்க 666 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கிளைம் பண்ணுங்க. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன்னொரு ரீடிங் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசல்ட் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசல்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் டாரோ ரீடர் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல நான் கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். அண்ட் ஃபார் நெக்ஸ்ட் திங் கைஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து புக் பண்ணணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, லைக் இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து புக் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் either on my WhatsApp or also my Instagram. both the details இந்த வீடியோ ஹைலைட் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். அண்ட் as well as இந்த வீடியோலுமே நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணிருப்பேன். ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ஃபன் லைக் ப்ரேயர், ஸ்பெல் ஒர்க்ஸ் ஆர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்க வந்து பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இல்ல நீங்க ஏதாவது ஒரு சில பிளாக் மேஜிக் த்ரூ ஏதாவது ஒரு சில அஃபெக்ட் உங்களோட வாழ்க்கையில வந்து இருக்கு. ஸோ எந்த ஒரு சில சுச்சுவேஷன்ஸா இருந்தாலும் சரி அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணி தான் கொடுக்குறோம். ஸோ அதை பத்தின டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் என்ன என்னோட இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணலாம். அகைன் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல இருக்கும். ஆர்எல்ஸ் அந்த டீட்டெயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோலுமே நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணிருப்பேன். ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குரிய டீடைல்ஸ்மே நீங்க வந்து எதர் என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், லைக் அகைன் அண்ட் அகைன் லைக் இந்த வீடியோட கமெண்ட்ஷன் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போட சப்போர்ட் கண்டிப்பா கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும், அவங்களோட லைஃபுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். அண்ட் இது போல இன்னும் மல்டிபிள் ப்ரொடக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டரன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் போய் பாருங்க. இது போல மல்டிபிள் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க போய் பார்க்கலாம். எல்லாமே டைம்லெஸ் ப்ரொடிக்ஷன்ஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் எப்போ பார்த்தாலுமே அது த்ரூ உங்களுக்கு வந்து ஒரு காஷன், ஒரு அலர்ட், ஒரு கைடன்ஸ் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் வாட்ச் இட். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யார் காஷன் டேலிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு சில கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். ஸோ see you guys next time. Until love you all, take care. Bye bye guys. Bye.